தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் 2025ஆம் ஆண்டில் நடக்க போகும் சனிப்பெயர்ச்சி பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் விரிவாக பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் நம்ம என்ன ராசிக்காரர்கள் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலத்தை தரப்போகிறது என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அஷ்டாத்தம சனி போய் நடந்து கொண்டிருக்கிறது. 4ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். தாமதமாக சில விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே சில விஷயங்கள் சரியாக அமையலை, நல்லாவே போகலை, வாழ்க்கையே ஒரு கஷ்டமாக இருக்குது, ஒரு போர் அடிக்கிற மாதிரி போகுது, இல்லைன்னா கஷ்டமாக இருந்துக்கிட்டே இருக்குது, சமாளிக்க முடியலை. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனம் சஞ்சலத்தோடு நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மனம் எப்பயுமே சஞ்சலம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு சில சின்ன விஷயத்துலாம் அவங்க சஞ்சலம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதான் இந்த விருச்சிக ராசிகளோட குணம். ஆனால் ரொம்ப விவரமானவங்க, சுயசிந்தனை உடையவர்கள், அதை நம்ம சொல்லிடலாம். அவங்களுக்கு குருபலம் பலமாக இருக்குது, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த சனியை பற்றி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்குது. கண்டிப்பாக இவங்களை அவங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருக்கணும். அக்கறையாக இருக்கணுங்கிறத விட அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். தாய்க்கு உடல்நல குறைவோ இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள், உடம்புல ஒரு பெரிய ஒரு வியாதி, தீராத வியாதின்னு சொல்லுவோம், மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சுருப்பாங்க, அது கொஞ்சம் செலவு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுடைய தாயார் ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கும். இதை கேரண்டியாக சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில் கெட்டு போயிருக்கும். சரி, பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வச்சுருப்பாங்க. அதில் சிறு சிறு பழுது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கார் வச்சுருப்பாங்க, ஒரு பைக் வச்சுருப்பாங்க, இல்லை புதுசாக ஒரு கார் வாங்கியிருப்பான். புதுசாக கார் வாங்கினாலுமே அவங்களுக்கு அதில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அவங்க மனசு என்ன பண்ணுவோம் யோசிக்க தோணும். ஏன்னா நமக்கு மட்டுமே இப்படி தான் நடக்குது, எல்லாத்துக்குமே அவங்க சில பழைய வண்டி வாங்கி கூட நல்லா நீட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு, நமக்கு புதுசாக வாங்கினாலுமே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் தான் அவங்க மனம் ரொம்ப சஞ்சலம் அடைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே இப்போ மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா நாளில் உள்ள சனி 5ஆம் இடத்துக்கு போக போகுது. ஏப்ரல் மாதத்துக்கு மேலே 5ஆம் இடத்துக்கு போக போகிறார். பஞ்சமுகம் ஸ்தானம் இன்னும் 5ஆம் இடத்துக்கு சனி சஞ்சாரம் செய்து போகிறார். அதுவும் குருவோட வீட்டுக்கு போக போகிறார். சொந்த வீட்டிலேருந்து குருவோட வீட்டுக்கு போக போகிறார். அப்போ 5ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணும், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் அகலும் அப்படின்னு சொல்லலாம். 5க்கு போனாலும் ரொம்ப எல்லாம் மாறிடுன்னு சொல்ல முடியாது. இந்த பிரச்சனை தாயோட ஆரோக்கியம் நல்லா பழைய நிலைமைக்கு வரும். வண்டி வாகனங்கள்லாம் நல்லாவே இருக்கும். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, அது அப்படியே பெண்டிங்காக இருந்திருக்கும். மோல்டிங் போட்டோம், இன்னும் திருப்பி உள்ள வேலை செய்ய முடியல, வெளி வேலை செய்ய முடியல, இன்னும் மேலே இன்னும் செவரு எழுப்ப முடியல, இன்னும் பெயிண்ட் பண்ணலை, அப்படியே வேலை கிடக்கு அப்படின்ட்டு அந்த அறகுறைகள் நடந்திருக்கும். அந்த மாதிரி அறக்குறையான நடந்த வேலைகள் எல்லாமே இப்போ நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம், திருப்பி தொடங்கலாம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம். அது நல்லாயிருக்கும், பிரச்சனை இல்லை. 5ஆம் இடத்து சனி பெருசாக ஒன்று கெடுதல் ஒன்று பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப அப்படி நடக்குன்னு ஒன்று பயப்பட தேவையில்லை. 5ஆம் முகம் என்ன, சுகஸ்தானத்தில் பாவகரகம் செல்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். சுகஸ்தானம் வீட்டுக்கே, ஏன்னா குருவோட வீட்டுக்கே சனி போகிறார். அதனால் பெருசாக கெடுதல் உங்களுக்கு ஒன்று பண்ண போகிறது கிடையாது. சில விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசி 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், சனி பார்க்க போகிறார். அப்போ 7ஆம் இடத்தையும் சனி பார்க்க போகிறார். அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கலசர சாணம் அப்படின்னா கலசர உறவு, கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் கவனம் வேணும். கொஞ்சம் கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். மனைவி கொஞ்சம் கோவப்படுறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும். இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த விஷயத்தை எளிதில் கலந்துடலாம். அதுமாதிரி லாபஸ்தானத்தை சனி பார்வையிடுறதால, அதுவும் குருவோட வீட்டில் இருந்து புதனோட வீட்டை சனி பார்க்குறதால பெருசாக ஒன்றும் நஷ்டம் வரப்போகிறது கிடையாது. லாபஸ்தானத்தில் சனி பார்க்குறதால பெருசாக ஒன்றும் நஷ்டம் வரப்போகிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள, தொழில் சார்ந்த விஷயத்தில் பெருசாக ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதற்கு முன்னாடி உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயத்தில் கஷ்டம் கிடையாது. அதே போல் தான் இதுக்கப்புறமும் சனி பயிற்சிக்கு அப்புறமும் தொழில் ரீதியான விஷயத்தில் எந்த ஒரு முடக்கமோ, எந்த ஒரு தேக்கமோ, எந்த ஒரு நஷ்டமோ கிடையாது. அதில் நீங்கள் எப்படி என்ன மாதிரியான தொழில் எப்படி போயிட்டு இருக்கோ, எவ்வளோ வருமானம் வருதோ அது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பார்த்திங்கன்னா இப்போது
பிள்ளைகள் இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி பயிற்சிக்கு அப்புறம் பிள்ளைகள் இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா உங்களை பிள்ளைங்க மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். மதிக்க மாட்டாங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. என்னடா நம்ம முன்ன அப்படி பேசியிருந்த இப்போ நீ எப்படி பேசுறியே அப்படின்ட்டு கொஞ்சம் மன நோக்கிற மாதிரி கொஞ்சம் பேசிடுவாங்க. கொஞ்சம் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு நிகழ்கிற மாதிரி தோணும். அப்போ அதே நீங்கள் கரெக்டாக கையாண்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கலாம். அப்போ பிள்ளைகள் இடத்துல என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கவனமாக பழகணும், பேசணும். ஓ சரி, ஒரு பிள்ளைங்க ஒரு 15, 16, 17 வயசு பையன் இருக்கான்னு வச்சுக்கோமே, அவன் இந்த பருவத்தில் இப்படி தான் இருப்பான் அப்படி நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நம்ம மரியாதையை தக்க வச்சுக்கலாம். சரிங்களா? யாருக்குமே பருவ வயதுன்னு வரும்பொழுது கொஞ்சம் மனம் மாற்றம் நிகழும். நீங்களும் அப்படி தான் இருந்திருப்பீங்க. அப்போ பிள்ளைகள் அப்படி வரும்போது நம்ம அந்த டயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படின்னு எப்படி கண்டித்தால் எப்படி அவங்க நம்மகிட்ட நடந்துக்குவாங்கன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ பிள்ளைகளை நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக கவனிக்கணும். அதுமாதிரி ரொம்ப கண்ட்ரோலும் பண்ணக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் அவங்களோட இடத்துல அவங்களோட மதிப்பை நீங்கள் தக்க வச்சுக்கிட்டே இருந்துருக்கலாம். இல்லைனா மதிப்பு கொஞ்சம் இதை மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் அதுவே அவங்க மன சஞ்சலம் அடையும். ஏடா நம்ம பையனே இப்படி நம்மளை திட்டுறாங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்ம சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு அது மனம் நோக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அப்போ அதனால் பிள்ளைகள் இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் உங்களுடைய வயது மூத்தோர்கள் இடத்துல தாத்தா பாட்டி இருக்காங்க, வீட்டில் மூத்தோர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, தாத்தா பாட்டி இருக்காங்க, இல்லை சித்தப்பா பெரியப்பா இருக்காங்க, பெரியப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அவங்கள இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். இல்லைன்னா டக்குன்னு அவங்களோட இடத்துல நீங்கள் விருப்பம் சம்பாதிச்சிருவீங்க. அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உற்றார் உறவினர்கள், குடும்பத்தார்கள், பிள்ளைகள், இவங்களோட வயது முதிர்ந்தவர்கள் இவங்க கூட பழகும்போது ரொம்ப கவனமாக பழகணும். இதை தான் பேசணும், இதை தான் பேசக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த இடத்துல பேசணும். இல்லைன்னா அமைதியாக இருந்துடணும். அப்படி இருந்தாலே உங்களுடைய அந்த அந்த இடத்துல உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் இழக்காமல் அப்படியே வச்சுருக்கலாம். சரி, கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கல்வி என்பது சிறப்பாக இருக்கும். ஏன்னா சனி பயிற்சி 5க்கு தான் வராரு, குருவோட வீட்டுக்கு தான் வராரு. அதனால் கல்வியில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் என்ன படிப்பு படிச்சுட்டு இருந்தீங்களோ அதை அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கலாம். இல்லை பட்டப்படிப்பு அதிகமாக மேலே படிக்க போகிறீங்களா படிக்கலாம். இல்லை ஏற்கனவே ஒரு பெண்டிங்கில் இருந்துச்சு, ஒரு படிப்பை ஒரு அரியர் மாதிரி வச்சுருந்தோம், இல்லை யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்ட்டு அந்த மாதிரியான டயத்தில் வந்து அதை தொடங்கலாம். இல்லை ஒரு பெரிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், பெரிய ஒரு நுழைவுத் தேர்வு இருக்குது, ஒரு நீட் எக்ஸாமுக்கு எழுதுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் தொடரலாம், பிரச்சனை கிடையாது. அதுக்கு பணம் கட்டணும் அப்படின்னு சொன்னால் செய்யலாம், அது தப்பு கிடையாது. கல்வி ரீதியான விஷயத்தில், தொழில் ரீதியான விஷயத்தில் நீங்கள் பணம் போட்டு செய்யணும்னா செய்யலாம், பிரச்சனை இல்லை. அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு, வாகனம், வண்டி இதெல்லாம் இப்போ சுமூகமான நிலைமைக்கு வருது. அதுபோல் வெளிநாடு போய் வேலை செய்கிறவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பலத்தை தரப்போகிறது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விசா எடுத்து வச்சுருந்தேன், பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருந்தேன், விசா சரியாக கிடைக்கல, வெளிநாடு போக முடியல, தடங்களாகிட்டே இருக்குது, தட்டிக்கிட்டே போகுது அப்படின்னு உள்ளவங்க எல்லாத்துக்குமே அந்த தடங்கள்லாம் இப்போ நீங்கி நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இப்போ கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சொந்த நாட்டிலிருந்து இந்த அந்நிய நாட்டுக்கு சென்று வேலை பார்ப்பவர்கள், அங்கே பணம் சம்பாதிப்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு அற்புதமான பலனை தரப்போகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. அதே போல் உங்களுக்கு தைரிய சாணம் உங்களுக்கு கூடும். இதுக்கு முன்னாடி தைரியம் கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்கும். சரிங்களா? ஏன்னா குடும்பத்தோட நிகழ்வுகள் அப்படி நடந்திருக்கும். அதனால உங்கள் மனம் கொஞ்சம் சஞ்சலம் அடைஞ்சு போயிருக்கும். ஆமாம் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் மனமே ஒரு விஷயத்தை தள்ளி போடுற மாதிரி தோணியிருக்கும். அப்போ இதுக்கப்புறம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? அண்ணனை வேலையை அன்றைக்கி செஞ்சு முடிப்பீங்க. ஆனால் இதில் என்னன்னா ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் உயர் அதிகாரியிடம் கொஞ்சம் தாழ்ந்து போகணும். அவங்க எதுவும் சொல்கிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சகிச்சுட்டு போயிடணும். சகிப்புத்தன்மை இருந்தால் இந்த சனி பயிற்சியை எளிதில் கடந்து விடலாம். சரிங்களா? அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனையும் வரும், மன ரீதியான பிரச்சனை வரும். ஆனால் தொழில் ரீதியான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை கிடையாது. அதில் நீங்கள் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் போயிட்டே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. புதுசாக இடம் வாங்க போகிறீங்களா, புதுசாக வீடு கட்ட போகிறீங்களா, இல்லை புதுசாக நிலம் வாங்க போகிறீங்களா, இல்லை வந்து பூர்வீக சார்ந்த விஷயங்கள் அப்படியே ஒரு இடத்துல இருக்குது, எங்கள் சொந்த ஊரில் அப்படியே இருந்துச்சு, அதை நாங்கள் திருப்பி அதாவது வந்து சரி செய்ய போகிறோம், இல்லை அதை திருத்த போகிறோம், இல்லை அந்த நிலத்தை சரி பண்ணி நாங்கள் விவசாயம் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு இருக்கீங்களா, அதெல்லாம் செய்யலாம், பிரச்சனை இல்லை. இல்லை பூர்வீகத்தை ஒரு விற்றுட்டு நாங்கள் திருப்பி வந்தலான் இருக்கோம் அப்படி செய்ய போகிறீங்களா, செய்யலாம். அப்போ பூர்வீக சார்ந்த விஷயத்தில் எந்தாச்சும் புது முயற்சி எடுக்கணுமா எடுக்கலாம். சரி, அதுலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? இப்போ 2-3 பேர் கூட்டாக இருக்காங்க, சித்தப்பா பெரியப்பா இருக்காங்கன்னு சொன்னால் ரொம்ப கவனமாக அவங்களுக்கு என்ன தோணுதோ அது பிரகாரம் நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா கரெக்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இல்லைன்னா அதில் கொஞ்சம் சிக்கல் வர மாதிரி தெரியும். சரி, அப்போ
பூர்வீகம் சார்ந்த விஷயத்திலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுமாதிரி அதில் புதுமைச்சு இருக்கணுமோ எடுக்கலாம், தப்பு கிடையாது. நிலம் சார்ந்த விஷயங்கள், பொழப்பு ரீதியான விஷயங்கள், இந்த கால்நடைகள் இந்த மாதிரி சார்ந்தது. கால்நடை அதிகமாக வச்சு இந்த பண்ணை வச்சுருக்கோங்க, இந்த பால் பண்ணை வச்சுருக்கோங்க, இந்த மாதிரி சார்ந்த தொழில் பண்ணுறவங்களாம் சிறப்பாக இருக்கும் இந்த சனி பயிற்சி. சரிங்களா? அதுமாதிரி கால்நடை சார்ந்த விஷயத்திற்கு, விவசாயம் சார்ந்த விஷயத்திற்கு இந்த சனி பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலத்தை தரும். அதுமாதிரி சுய தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலம். அதுமாதிரி இந்த டீச்சிங் லைனில் உள்ளவங்க, இந்த லாயர் அவங்களுக்குலாம் இந்த ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. லாயராக இருந்து இத்தனை வருஷமாக லாயராக இருந்தாங்க, ஒரு ஜட்ஜு அந்த மாறுறது, இல்லை ப்ரொமோஷனில் போகிறது, அந்த மாதிரி ஒரு ஹெச்எம்மாக இருந்தாங்க, ஹெச்எம்மாக இருந்தவங்க ஒரு ஹெச்எம் பதவியில் போகிறது, பிரின்சிபல் ரேஞ்சில் போகிறது, அந்த மாதிரியான பதவி உயர்வுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான பலத்தை தரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதேபோல் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆனால் மனம் சிறு நேரத்தில் தடுமாற்றம் ஏற்படும். அந்த தடுமாற்றத்தை குறைக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு முருகனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியமாக காணப்படுகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக சனி பயிற்சிலையோ இல்லை சனிக்கிழமையோ ஒரு டைம் திருநள்ளாறு போயிட்டு வந்துடுங்க. அதற்கப்புறம் கண்டிப்பாக முருகன் ஸ்தலம் எங்கேயாச்சும் மலைமலை உள்ள முருகன் ஸ்தலம் எங்கேயாச்சும் இருக்குன்னா போயிட்டு வந்துடுங்க. இல்லை எந்த முருகன் கோயிலுக்குனாலும் போகலாம். அருகாமையில் முருகன் கோயில் இருக்குது, இல்லை பழனி, இந்த மாதிரியான முருகன் கோயிலுக்கும் போயிட்டு வருவது நல்லது. அதுவும் இந்த ஒரு முறை இந்த சூரசம்கார நிகழ்வுகளை கண்டு தரிசிச்சிங்கன்னா உங்களுக்கு மனதில் உள்ள அத்தனை துன்பங்களும் நீங்கி இன்பமாக வரப்போகிறது என்பதில் சந்தேகம் கிடையாது. அதே போல் உங்களுடைய ஆயுள் பலம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். முருக வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த சஷ்டி விரதம் அந்த மாதிரில இருந்தீங்கன்னு சொன்னாவே வாரம் நிகழ போகும் சஷ்டி விரதம், இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த விநாயகருக்கு விலகு போடுவது, அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மனம் துணிச்சல் பெறும். சின்ன உடல் பிரச்சனை, மன உளைச்சல்கள் அகலும் என்பதில் சந்தேகமே கிடையாது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த ராசி உண்டான பலனை பார்ப்போம். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.